வெல்கம் டு கிராக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுரேஷ் ஐஎஸ் அகாடமிலேருந்து டிஎன்பிசியில் புதுசாக சேஞ்ச் பண்ண சிலபஸ் ஓரியண்டாக இருக்கக்கூடிய தமிழ் புக்கை தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தமிழ் புக்கோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸு, ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வாங்கலாமா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இது வந்து என்னென்ன கவர் பண்ணுது, நம்ம சிலபஸ் வந்து இந்த புக் வந்து கவர் பண்ணுதான்னு மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 485. ஸோ அது எம்ஆர்பி விட்டுருங்க. ஆஃபர் ப்ரைஸ் வந்து ரூ. 485. ஸோ எந்த ஒரு டெலிவரி சார்ஜில் இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து சுரேஷோட வெப்சைட்டில் போய் நான் உங்கள் புக்கை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதான் இண்டெக்ஸ் பேஜ். ஸோ இண்டெக்ஸ் பேஜ்லேயே வந்து கிளியராக எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் என்ன வரும்னா, ஸோ இது பழைய புக்கு புது புக் ரெண்டுமே கவர் பண்ணுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். ஸோ ஆமாங்க, இது பழைய புக்கு புது புக்கு ரெண்டுமே இது கவர் பண்ணுது. ப்ளஸ் வந்து திருக்குறள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ திருக்குறளும் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இல்லாதது இல்லை, எல்லாமே இருக்குது. ஸோ அது என்னென்ன இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து இலக்கணம், எழுத்து இது நீட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது புதிய பாடத்தின்படி 6ஆம் வகுப்பு. ஸோ பழைய புக் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 6ஆம் வகுப்பு சமச்சீர் பாடத்திட்டம். ஸோ பழைய புக்கும் இருக்குது, புது புக்கும் இருக்குது. ப்ளஸ் வந்து 11th 12th கவர் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா 11th 12th கவர் ஆகுது. சிறப்பு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல சிறப்பு தமிழ் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே சிறப்பு தமிழ் வந்து கவர் ஆகிருக்கான்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் தான் இருக்குது. அதாவது பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 11th 12th வந்து இல்லை. அதாவது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th இல்லை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய பாடத்திட்டத்துலேயும் 11th 12th வந்து கவர் பண்ணல. சிறப்பு தமிழோட பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளும் அவங்களுக்கு கவர் பண்ணல. அடுத்து சந்திப்பிழையெல்லாம் இருக்குது. ஸோ சந்திப்பிழையில் பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டினாட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான விடையும் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குறில்நெறில் வேறுபாடு, அப்புறம் லகர வேறுபாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லகர வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லகர வேறுபாடு பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. அதாவது இந்த லகர வேறுபாடு வந்து இது மட்டும் படித்தா போதும். லகர வேறுபாட்டில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை பேஜ் கொடுத்துருக்காங்கன்னா இது மட்டுமே ஒரு 6-7 பேஜ் கொடுத்துருக்காங்க, 8 பேஜ் ஆட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் நகர வேறுபாடு இருக்குது, இது ஒரு கம்மியாக தாங்க இருக்குது. இது ஒரு 1.5 பேஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள் அறிதல், அடுத்து வினாவிடை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிழை திருத்தம் அதை புக் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் தேடி படிச்சிருக்க முடியாது. ஸோ அது நம்ம தேடி படிக்கிறதுக்கு வந்து எளிதாக இருக்குன்னுக்காக அவங்க நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வேறு பார்த்திங்கன்னா பயிற்சி வினாக்கள். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. பயிற்சி வினாக்கள் சொல்லிட்டு வேணால் ஒரு கொஸ்டின் படித்து காட்டுறேன் பாருங்கள். படிப்பித்தார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. படி. ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ச்சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி இருக்குது. ஸோ அந்த வேர்ச்சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்து ஸோ இந்த சொல்லுக்கான வேர்ச்சொல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து மேக்ஸிமம் வந்து கேள்விகள் வரக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு டாபிக் எவ்வளோ வந்து நம்ம முழுசாக வந்து ஆராய்ஞ்சு அதை வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் அவங்களோட R&D டீம் வந்து சீக்கிரம் உழைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல்லும் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற மாதிரி திருக்குறள். ஸோ திருக்குறள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா திருக்குறள் இருக்குது பாருங்கள். ஸோ விருந்தோம்பல் பார்க்கலாம். ஸோ விருந்தோம்பலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குறள் கொடுத்து அதோட பொருளும் கொடுத்து அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சொற்பொருள் அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா திருக்குறள் இருக்கக்கூடிய சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா திருக்குறளுமே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம இந்த லெட்டர்ஸ் அந்த சர்க்குலேஷன்ஸ் அதெல்லாம் படித்து நம்ம அதுக்கான அதுலேருந்து படித்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா விடை வந்து கேட்பாங்க, கொஸ்டின் வந்து கேட்குற மாதிரி. ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அரசாணை பற்றி நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிலபஸில் வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதில் இருக்குது. ஸோ நம்ம கேள்வி என்னென்னா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த புக்கில் வந்து கவர் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாமே கவர் ஆகுது. 1. 2வது 11th 12th வந்து கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து 11th 12th கவர் பண்ணியிருக்கேன் கேட்டால் கிடையாது. பட் வந்து பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th கவர் பண்ணியிருக்காங்க. சிறப்பு தமிழ் அதே மாதிரி தான் தேவையான இடத்துல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் சோர்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா இதுவே போதுமானது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறோம். ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு இடத்துல பிச்சு படிச்சிருப்போம். ஸோ இதை வந்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாகவே சேர்த்து படிக்கிறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். ஸோ திருக்குறளும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில தமிழ் சொல் அந்த மொழி மாற்றம் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. இதோட மைனஸ்னு ஒன்று பார்த்திங்கன்னா இதோட சைஸ் தாங்க. நான் வீடியோவில் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ்ன்னு பாருங்கள் இந்த புக்கு. ஸோ இதோடைய சைஸ் வந்து ரொம்பவுமே பெருசு. இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போய் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். புக்கு வெயிட்டும் அதிகம், நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இதோட மொத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 305 பேஜ் இருக்குது. ஸோ 305 பேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா A3 சைஸ். இந்த சைஸோட புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஈஸி கிடையாது இது தூக்கிட்டு போகிறக்கு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்க்குறேன். மித்தபடி பார்த்திங்கன்னா இந்த புக்கில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்குது புக்கு. நீங்கள் வந்து எங்கேயோ கேரி பண்ணிட்டு படிக்கிறது மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டா புக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நான் பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.